உலக நோய் காரணிகளில் 2ஆம் இடத்தில் புற்றுநோய் காரணமாக மரணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கின்றது. எனவே அதிகரித்து வரும் நோய் காரணியான புற்றுநோய் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துரையாடுவதற்காக டாக்டர் புவேந்திரன் ஆதவன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். டாக்டர் வணக்கம். வணக்கம். புற்றுநோய் தொடர்பாக மக்கள் மத்தியில் அதிக தெளிவின்மை இருக்கின்றது. புற்றுநோய் என்றால் என்ன? அதற்கு முன்னதாக இந்த உங்களுடைய தொலைக்காட்சி மூலம் நான் பல ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை தெரிவித்து இருக்கின்றேன். என்று நமக்காக நாம் என்ற இந்த புது தொடர்ச்சியான ப்ரோக்ராமில் நிகழ்ச்சியில் இணைந்து இன்றைக்கு முதல் தடவையாக நான் அதை பங்கு பெற்றதிலிருந்து மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி. நமக்காக நாம் தான் வாழ வேணும், யாரையும் நம்பியும் இருக்க முடியாது, சொந்த காலில் நிற்க வேணும். அப்படி பார்க்கும்போது மருத்துவத்துறையிலையும் வரக்கூடிய பிற சவால்களையும் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைய இந்த புற்றுநோய் தினத்தில் இந்த புற்றுநோய் என்ற ஒரு சவாலையும் எப்படி நாங்கள் வெற்றி கொள்ளலாம் என்பதை பற்றிய ஒரு ஆராய்ச்சியும் அதில் வரக்கூடிய கருத்துக்களையும் மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதான நிகழ்ச்சியாக இன்றைய அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, புற்றுநோய் பற்றி சொல்வதாக இருந்தால் அது பற்றி பல தனிப்பட்ட புற்றுநோய்கள் பற்றி கதைக்கும் போது நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதாவது மார்பக புற்றுநோயாக இருக்கலாம், குடல் புற்றுநோயாக இருக்கலாம், இரைப்பை புற்றுநோய், களப்புற்றுநோய், தொண்டையில் வரக்கூடிய அதாவது தைராய்டு வரக்கூடிய புற்றுநோய்கள் மற்றும் நுரையீரல் புற்றுநோய்கள், வாய்க்குழியில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள், பல புற்றுநோய்கள் தனிப்பட்ட முறையில் அதை பற்றி கதைச்சிருக்கிறோம். பொதுவாக புற்றுநோய் என்றால் ஒரு சாதாரண கலங்கள் வளர்ச்சி அடைகின்ற வீதத்திலும்பாக அசாதாரணமாக முறையில் அந்த ஒரு கலங்கள் பெருக்கம் அடைந்து ஒரு கட்டியாகவோ அது வேறு வேறு இடங்களுக்கு பரவல் அடைந்து எமது உயிரை காவு கொள்ளக்கூடிய ஒரு நோயாக, மிகவும் குறுகிய காலத்துக்குள் உயிரை காவு கொள்ளக்கூடிய ஒரு நோயாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணும். இதுவரையிலே அதில் புற்று நோய் என்கின்ற அந்த பதம் இருக்கிறது. இதை பற்றி பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் புற்றுநோய் என்றால் என்ன, அது இந்த தாக்கங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்கும். ஆனால் நாங்கள் இன்று ஒரு புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் என்கின்ற நிலைமையில் புற்றுநோயின்று 4 விதமான இடங்களை பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் புற்றுநோயை வராமல் தடுக்கக்கூடிய வகைகள் என்னென்று பார்க்கலாம். இந்த புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஏதாவது வைத்திய முறைகளுக்கு என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது புற்றுநோயை எப்படி அதை ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஏனென்றால் நாங்கள் எந்த ஒரு புற்றுநோயை பற்றி கலைக்கும் போதும் ஆரம்ப கட்டத்தில் அதை கண்டுபிடித்தால் அதற்குரிய சிகிச்சை அளித்து அந்த நோயாளியை உயிராபத்திலிருந்து பாதுகாப்பது இலகுவாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றோம். அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஒரு புற்றுநோய் பரவலடைந்து மிகவும் பாரதூரமான நிலையில் வரும்போதும் அதை எப்படி பராமரிப்பதையும் நாங்களுக்கு நேரம் போதுமாக இருந்தால் கதைக்கலாம். ஏனென்றால் இன்று மக்கள் மத்தியில் தங்களுக்கு புற்றுநோய் இருக்கின்றதா இல்லையா என்பதை பற்றி பல ஐமிச்சங்கள் இருக்கின்றன. எவ்வாறு அவர்கள் தங்கள் இதை பற்றி சிகிச்சை முறையாக இல்லாட்டி ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? இது பற்றி நீங்கள் பலருக்கு இது பற்றி விழிப்புணர்வு குறைவாக இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். தெளிவின்மை எமது சுகாதாரத்துறையில் இலங்கையை பொறுத்தவரையில் எங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்து கீழே அந்த ப்ரிவென்டிவ் செக்ஷன், அதாவது வருமுன் காக்கின்ற அந்த நாங்கள் ஒர்க் பண்ணுறது, நாங்கள் சர்ஜன் முறை நாங்கள் ஒர்க் பண்ணுறது க்யூரேட்டிவ் என்று சொல்கிறது. வருகின்ற பிரச்சனைகளை ஒரு சத்திய சிகிச்சைக்குரிய பிரச்சனை வரும்போது அவற்றுக்கு சத்திய சிகிச்சைக்குரிய வைத்திய முறைகளை நான் கல்போவிலையோ எங்களை ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் அதை அளிக்கின்றோம். அது க்யூரேட்டிவ்னு சொல்லுவோம். வேறு ப்ரிவென்டிவ் செக்ஷன் ஒன்று இருக்குது. அது எந்த ஒரு நோயையும் தடுக்கக்கூடிய முறைகள். அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாகாணத்திலையும் அந்த MOH என்கின்ற அந்த ஆஃபீஸ் ஊடாக நடைபெறுகின்றது. இதில் குறிப்பாக புற்றுநோய்க்குரிய ஸ்தானங்கள், புற்றுநோய்க்குரிய பகுதிகளாக இப்போ எமது கொழும்பை பொறுத்தவரை மகாரகம புற்றுநோய் ஆஸ்பத்திரியும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கின்றது. அதுபோல் நீங்கள் வடமாகாணத்தில் எடுத்த தெல்லிப்பாளையில் அப்படி ஒரு புற்றுநோய் ஆளர்களுக்குரிய வைத்தியசாலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒவ்வொரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு போதனா வைத்தியசாலை கண்டியில் இருக்குது, மட்டக்களப்பில் இருக்குது, அனுராதபுரத்தில் இருக்குது, ஹம்மாந்தோட்டை எடுத்திங்கன்னா இருக்குது, கராப்பிட்டி வைத்தியசாலையில் இருக்குது. அப்படி எந்த ஒரு மாவட்டத்திலையும் புற்றுநோய்க்குரிய தடுப்பு பகுதி ஒன்று இருக்கின்றது. இப்போ எங்களுடைய கொழும்பில் கூட நாரகம்பிட்டியில் இருக்குது புற்றுநோயாளர் சிகிச்சை நிலையம். அதாவது புற்றுநோயை கண்காணிப்பு, எப்படி அதை ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கலாம் என்கிறதுக்குரிய அறிவுரைகள், அது பற்றிய தெளிவுகளை அறியலாம். பல பேருக்கு அது தெரியாமல் இருக்கின்றது.
இந்த நேரத்தில் கூடுதலாக அந்த சினிமா ஊடகம் அதிகமாக தாக்கம் செலுத்துவதனால் சிலரது மரணங்களுக்கு பிற்பாடு அந்த செய்தி புற்றுநோயை பற்றி அதிகமாக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வல்லது. அதாவது சினிமா நட்சத்திரங்களை குறிப்பிடலாம், தொழிலதிபர்கள். அண்மையில் கூட இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரணிக்கு நடந்த சம்பவம் கூட புற்றுநோய் தொடர்பாக மக்கள் மத்தியில் சில பேசு பொருளாக மாறியிருந்தது. இந்த புற்றுநோய் தொடர்பாக எவ்வாறு மக்கள் தங்களை இனம் காண்பது? புற்றுநோய் இனம் காண்பது என்பது ஒருவருடைய நோய் அறிகுறிகள் தான். அந்தந்த புற்றுநோய் என்ன புற்றுநோய் என்கின்றது ஒரு தனி நோய் அல்ல. அது ஒவ்வொரு தொகுதியையும் தாக்கும் போது அது வெவ்வேறு விதமான நோய்க்குறிகளை காட்டும். குறிப்பாக வாய்க்குழியில் வரக்கூடிய புற்றுநோய்கள், வாய்க்குழியில் ஏற்படக்கூடிய ஒரு புண்ணாக இருக்கலாம், ஒரு கட்டியாக, அல்லது உள்பகுதியில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவுகள் ஏற்பட்டு அது அல்லது உணவு அருந்த முடியாத நிலைமை ஏற்பட்டு அப்படி வரலாம். மூச்சு குழாயில் ஏற்படக்கூடியது, நுரையீரலில் ஏற்படக்கூடியது மூச்சு திணறல் ஏற்பட்டு சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு அப்படியான முறையில் அது பரிணமிக்கலாம். மற்றது மலக்குடல் புற்றுநோய், மலவாசலில் இரத்த கசிவு அல்லது மலம் கழிக்கும் போது சீதம் வெளியேறுதல் அல்லது மலம் கழிக்க முடியாத பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த எலும்பு புற்றுநோய், ஒரு முழங்காலில் வரக்கூடிய எலும்புகளில் ஏற்படக்கூடிய எலும்பு, போனில் வரக்கூடிய போன் கேன்சர்ஸ், அது ஒரு கலலையாக வந்து ஒரு பெரிய திறனையாக வந்து அந்த முழங்காலிலோ நீ ஜாயிண்டில் ஏற்படக்கூடிய ஒரு அது மொபிலிட்டி, அந்த மூமெண்ட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அப்படியாக வரலாம். ரத்தத்தில் ஏற்படக்கூடிய பிளட் கேன்சர்ஸ், அது அவருடைய வாழ்நாளிலே அவருடைய செயற்பாடுகளில் ஒரு தாமதம், அந்த அனீமியா, அது குருதிச்சோகை போன்ற குணாங்குறிகளை ஏற்படுத்தி வெளிப்படலாம். அப்போ எந்த ஒரு நோயாளி, மற்ற இதில் ஒரே ஒரு விஷயம் கவனித்து கொள்ள வேண்டும் என்னென்றால், மற்ற நோய்களைப் போலல்லாது புற்றுநோய்க்குரிய நோய்கள் மிகவும் குறுகிய காலத்துக்குள் மிக விரைவாக அதன் தாக்கங்களை ஏற்படுத்தும். அவருடைய டிட்டோரியேஷன், ஒருவர் திடீரென வெயிட் லாஸ், திடீரென மிக பாரதூரமான அளவு அவருடைய உடல் பருமன் குறையுது, அவருடைய ஆக்டிவிட்டீஸில் பாரதூரமான மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்றால் உடனடியாக யோசிக்கப்படும் இவருடைய ஒரு புற்றுநோய் என்று தாக்கியிருக்கலாமா உண்டு. அப்படியான அந்த இதில் நாங்கள் பிளவிடக்கூடாது. அது கட்டாயமாக நீங்கள் ஒரு வைத்திய ஆலோசனை எடுத்து என்னென்ன சிம்டம் இருக்கின்றது, என்னென்ன குணங்குறி இருக்கோ, அது எந்த தொகுதியை அதை தாக்கியிருக்கின்றதை நாங்கள் துல்லியமாக கண்டுபிடிக்கலாம். அதன் பின்னர் அந்த தொகுதிக்குரிய புற்றுநோய்க்குரிய டெஸ்ட்டுகளை செய்து, அது எண்டோஸ்கோப்பாக இருக்கலாம், பிளட் டெஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு இமேஜிங், அதாவது எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் போன்றவையாக இருக்கலாம், அல்லது இளைய பரிசோதனை செய்து அதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த புற்றுநோயை முன்கூட்டியே மக்கள் தடுக்க முடியுமா? அது தடுப்பதற்காக என்னென்ன வழிவகைகளை நாங்கள் செய்ய வேண்டும்? கட்டாயமாக இப்போ தற்கால நிலையில் ஒரு காலகட்டத்தில் நம்பப்பட்டது புற்றுநோய் என்பது தடுக்கப்பட முடியாது, ட்ரீட் பண்ண முடியாதது, புற்றுநோய் வந்தால் கட்டாயமாக மரணம்தான் என்கின்ற அந்த நிலைப்பாடு ஒரு குறிப்பிட்ட தசாப்தங்களுக்கு முதலாக இருந்தது. அதனால தான் அந்த புற்றுநோய்க்குரிய பயம் இன்னும் இருக்கின்றது. ஆனால் தற்காலத்தில் பெரும்பாலான புற்றுநோய்களுக்கு நிவாரணம் இருக்கின்றது. அதைவிட நீங்கள் கேட்ட முக்கியமான கேள்வி இதுதான் முக்கியமானது. புற்றுநோயை தடுப்பதற்குரிய, வராமல் தடுக்கக்கூடிய பல வழிமுறைகளை நாங்கள் கையாண்டால் அதிலிருந்து தடுக்கலாம். மற்றது ஒரே ஒரு புற்றுநோய்க்கு தடுப்பூசி கூட இருக்கின்றது. அதாவது பெண்களுக்கு வரக்கூடிய கருப்பை கழுத்து புற்றுநோய், அதாவது யூட்ரைன் செர்வைக்கல் கேன்சர்னு சொல்லுவோம், அது ஒரு இன்ஃபெக்ஷனால் தான் வாருது, ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ் என்று. அந்த வைரஸின் தாக்கத்தை தடுக்கக்கூடிய இம்யூனைசேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும் WHO-ஆல். அது 12 வயதுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் அது வழங்கப்பட வேணும். எமது நாட்டிலேயும் அந்த வேக்சினேஷன் இடைவெளிங்கிறது அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பெற்றுக்கொள்ளலாம், ப்ரைவேட்டாகவும் அந்த வேக்சினை பெற்றுக்கொள்ளலாம். அது பெற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ் தாக்கம் ஏற்படாமல் விடுவதனால முக்கியமான காரணியான செர்வைக்கல் கேன்சருக்குரிய அந்த காரணி வைரஸை நாங்கள் இல்லாமல் அந்த செர்வைக்கல் கேன்சரை நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட வாய் புற்றுநோய் தான், வாய் தொண்டை புற்றுநோய் தான் நீங்கள் புற்றுநோய் எடுக்கும்போது கூடுதலானவர்களை பாதிக்கணும். அதில் கூடுதலாக பாதிக்கப்படுவர்கள் ஆண்கள். அதற்குரிய முக்கியமான காரணம் புகைத்தல், ஸ்மோக்கிங். அப்போ வெற்றிலை புகைத்தல், புகையிலையன் அந்த புகையிலை மெல்லுதல், அப்படியான பழக்க வழக்கம் உள்ளவர்களுக்கு
இந்த வாய் புற்றுநோயும் தொண்டை புற்றுநோயும் ஏற்படுகின்றது. அண்மையில் கூட ஒரு செய்தியில் பார்த்தேன், அதாவது சிகரெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கூட அதிகமாக இந்த கேன்சர் வாய்ப்புகள் ஏற்படுது. ஆமாம், அது புகைப்பது என்பது எந்த ஒரு ஃபார்மெட்லேயும் அது புகை என்பது அதின் தாக்கத்தினால வாய்க்குழி, சுவாச, தொண்டை புற்றுநோய் ஏற்படலாம். இதுதான் மிக நம்பர் 1ல் இருக்கின்றது. முறையற்ற உணவு பழக்க வழக்கங்களால் கூட இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கட்டாயமாக. ஏன்னா சில காரமான சில வந்து உணவு குழாய்க்கு ஒவ்வாமையான சில நாக்கு ருசியான நமக்கு விருப்பமான உணவு வகைகளை தொடர்ந்து எப்பாலும் இருந்துட்டு ஒரு முறை உண்ணும்போது வருவதில்லை. தொடர்ந்து அப்படியான உணவு பழக்கங்களுக்கு பழக்கப்பட்டவர்கள் நம்முடைய வாழ்க்கை முறையில் அதை எடுக்கும்போது உணவு குழாய் தொகுதியிலையும் அதை ஃபேஸ் பண்ணுவதற்காக சில மாற்றங்கள் ஏற்பட்டு அது ஒரு புற்றுநோயாக, ஒரு புண்ணாக, ஆரம்பத்தில் ஒரு இரைப்பை புண் அல்லது குடல் புண்ணாக ஏற்பட்டு அது பின்னர் குடல் புற்றுநோய் அல்லது இரைப்பை புற்றுநோயாக மாற்றமடையலாம். மற்றது களத்தில், அதாவது ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இப்படியான ஈவன் இந்த மது அருந்தவர்கள் சில வேளை மது அருந்துகின்ற அந்த மதுவினுடைய ஆல்கஹாலினுடைய செறிவு கூடுதலாக இருந்ததாலேயோ அல்லது ஆல்கஹாலுக்கு பதிலாக வேறு திராவகங்கள், ஆசிட், மிகவும் காரமான சில பதார்த்தங்களை கூட தெரியாமலோ தெரிந்தோ அருந்துவதாலேயும் அந்த எரிவு ஏற்படுவதால் இரைப்பை மற்றது களப்புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படுத்தலாம். இதுகள் எல்லாம் நாங்கள் பார்த்திங்கன்னா தடுக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை சரியான முறையில் நாங்கள் அனுசரித்து போவோமா இருந்தால் இந்த புகைப்பிடித்தல், புகைத்தல், மற்றது புகையிலை மெல்லுதல் போன்ற பழக்க வழக்கங்கள், ஆல்கஹால் இவற்றை தவிர்ப்பதன் மூலமும் வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோயை நிவாரணப்படலாம். இன்னொரு மக்கள் மத்தியில் இன்னொரு சந்தேகம் ஒன்று இருக்கின்றது. அதாவது இந்த கோவிட் காலத்தில் வேக்சின் பண்ணிய பிறகு பலருடைய மரணம் வந்து வேக்சினின் சந்தேகம் தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் புற்றுநோயுடைய தாக்கம் வேக்சினுக்கு பிற்பாடு இருப்பதாக சில பேசுபொருள் ஒன்று இருக்கின்றது. அதை பற்றி ஒரு தெளிவுபடுத்தல் தேவை. இது பற்றி உண்மையாக விஞ்ஞான ரீதியான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாவிட்டாலும், ஆனால் கோவிட் வேக்சினேஷனுக்கு பிறகு சில மரணங்கள், திடீர் மரணங்கள், அதாவது குறிப்பாக மாரடைப்பு போன்ற சுவாச அடைப்பு போன்ற ஏற்பட்டு இறந்த இளம் பிராயத்தினுடைய மரணங்களுக்கு இந்த வேக்சினேஷன் ஒரு காரணமாக இருக்கலாம். ஈவன் இந்திய பிரபலங்கள் கூட இறந்த விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். ஆனால் இதில் புற்றுநோய் கூடுகின்றது, புற்றுநோய் நிறைய தாக்கம் செலுத்துகின்றது என்பதற்கு ஆதாரங்கள் ஒரு விஞ்ஞான ரீதியாகவோ மருத்துவ ரீதியாக ப்ரூவ் பண்ணப்படையில்லை. இதெல்லாம் இது ஒரு கருதுகோள்களாகத்தான் இருக்கின்றது. இதே நேரத்தில் ரேடியேஷன், அதாவது ரசாயன பதார்த்தங்களுடன் பணியாற்றுபவர்களுக்கு இவ்வகையான நோய் தாக்கம் கட்டாயமாக அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இதுக்காக தான் ஈவன் எங்களுடைய டாக்டர்ஸில் இந்த உங்களுக்கு கதிர்வீச்சு தொகுதியில் ஒர்க் பண்ணுறவர்கள் அதுக்குரிய பாதுகாப்பு அங்கீகளுடைய வேணும். ஒரு சில டாக்டர்ஸ் அந்த இதில் ஒர்க் பண்ண சில மருத்துவர்கள், மருத்துவ பராமெடிக்ஸுக்கு அந்தந்த சில குறிப்பிட்ட கேன்சர் வந்தவர்கள் வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம் இதுக்கு முதல். ஆனபடினால இப்போ ஈவன் அந்த ரேடியேஷன் சம்மந்தமாக தொழில் ரீதியாக ரசாயன தொழிற்சாலைகள், ரேடியேஷனோடு சம்மந்தப்பட்ட மின் தொழிற்சாலைகளை ஒர்க் பண்ணுறவர்களுக்கு இப்படியான தோல் புற்றுநோயாக இருக்கலாம், நுரையீரல் புற்றுநோய், மற்றது குருதி புற்றுநோய், மற்றது போனில் வரக்கூடிய புற்றுநோய்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆனபடினால இந்த ரேடியேஷன்லேருந்து விடுபட வேண்டிய அதுக்குரிய பாதுகாப்பை எடுத்துத்தான் நாங்கள் அந்த தொழில்களில் ஈடுபடுவர்கள் வேண்டும் என்பது முக்கியம். இன்னும் ஒரு சந்தேகம், அதாவது இப்போ ஒரு மரபியல் நோயா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் தகப்பனுக்கு வந்தால் மகனுக்கு வருமா, சொந்தங்களுக்கு வருமா, அப்படி ஒரு அச்சமும் ஒரு சந்தேகமும் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அது தொடர்பாக கட்டாயமாக புற்றுநோய் என்பது ஒரு மரபணு ஊடாக கடத்தப்படுகின்ற நோய் தான், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் அதில் ஏன் நாங்கள் அதை பெருசாக எடுக்க முடியலன்னா அது நாங்கள் தவிர்க்க முடியாது. இப்போ நாங்கள் இப்பொழுது இன்றைக்கு வச்சுக்கொண்டிருக்கின்ற புற்றுநோய் எப்படி தடுக்கலாம் என்று, இப்போ ஒரு தாய் தந்தைக்கு ஒரு கேன்சர் இருக்குமா இருந்தால் அவருடைய மகனுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் அந்த மறுபடக்கள் மூலம் கடத்தப்படும். ஆனால் அந்த கடத்தப்பட்டாலும் நாங்கள் இந்த வாழ்க்கை முறையை நாங்கள் கவனமாக செல்லுவோமா இருந்தால் நாங்கள் அந்த கேன்சர் ஏற்படாமல் பார்க்கலாம். மற்றது ஸ்க்ரீனிங் டெஸ்ட், ஒருவருடைய அப்பா அல்லது அப்பா அவருடைய கிராண்ட் ஃபாதருக்கு அந்த புற்றுநோய் இருந்தால் அவருடைய வழித்தோன்றல்களுக்கு நாங்கள் இதை செய்யலாம். ஏர்லியாக புற்றுநோயை கண்டுபிடிக்கக்கூடிய சில டெஸ்ட்டுகள், அதாவது இப்போ அதுக்குரிய ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அதாவது பிரெஸ்ட் கேன்சர் இருக்குமா இருந்தால் ஒரு அம்மாவுக்கு இருந்து மகளை டவுட் இருக்குமா இருந்தால் அந்த மகள் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு 45-50 வயதுக்கு பிறகு நாங்கள் அந்த மெமோகிராம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அதில் செய்ய வேணும். அதுக்குரிய டெஸ்ட்டுகள், மற்றது
cervical புற்றுநோய், அதாவது கருப்பை கழுத்து புற்றுநோய், அந்த பெப்ஸ்மியர் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது, அது கட்டாயம் செய்ய வேணும். இது வெளிநாடுகளில் இது ஒரு கட்டாயம். அது அந்த செக்கப் செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கு ரெட் நோட்டீஸ் வரும், அவர்கள் சில ஃபைன் கூட கட்ட வேண்டி வரும் அந்த இதுக்கு. ஆனால் எங்கள் நாட்டில் விழிப்புணர்வு உள்ளவர்கள் செய்கிறார்கள், விழிப்புணர்வு செய்யாமல் இருக்கிறார்கள். ஆனால் அப்படியே மரபணு மூலமாக பரம்பரையியல் ரீதியாக இஸ் ஜெனட்டிக் டிசீஸ் என்பது கட்டாயம். பெரும்பாலான எல்லா புற்றுநோய்களும் அந்த அவருடைய பரம்பரையில் அந்த ஒருவருக்கு வந்திருக்கலாம் அந்த நோய் ஏதோ ஒரு வழியில், அதை பெடிகிரின்னு சொல்லுவோம். அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குமா இருந்தால் கட்டாயம் அப்படியானவர்கள் இந்த ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமு போயே ஆக வேணும். நிச்சயமாக. அடுத்தது ஒரு சந்தேகம், அதாவது மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு விடயம். இப்போ அது நீங்கள் சொன்னீங்க, அந்த மரபியல் ரீதியாக இந்த நோய் கடத்தப்படுகின்றது. ஆனால் இது தொடர்பாக அவங்க சந்தேகங்களை தங்களுக்கு இருக்கின்றது என்பதை பற்றி இலகுவாக சென்று சிகிச்சை இல்லாட்டி ஆலோசனைக்கு பெறக்கூடிய இடங்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்த வேண்டும். கட்டாயமாக இந்த விஷயம் நாங்கள் யூஸ்வாக MOH என்கின்ற ஆஃபீஸ் இருக்கின்றது, சுகாதார பகுதி ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் இருக்கின்றது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கின்றது. அதைவிட இந்த புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வு நிலையங்கள் அந்த புற்றுநோய் வைத்தியசாலைகளோடு, இப்போ குறிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும், இப்போ யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்தால் தெல்லிப்பள்ளியில் புற்றுநோய்க்குரிய வைத்தியசாலை இருக்குது. அங்கே கட்டாயம் புற்றுநோய்க்குரிய விழிப்புணர்வு ஆரம்ப பரிசோதனை நிலையங்கள் அவர்கள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் செய்யலாம், அதுக்குரிய ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி எந்த ஒரு போதனா வைத்தியசாலையிலையும் இதுக்குரிய கிளினிக்ஸ் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு அதாவது வெல் உமன் கிளினிக்கன் இருக்குது, அதாவது சுக வனிதையர் கிளினிக்கன் இருக்குது. அது மகளிர்களுக்காக மிட்வைஃப்ஸ் வைக்கிற கிளினிக்ஸ், அதுலேயும் இந்த பெப்ஸ்மியர் மற்ற மார்பு புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வுகளை அவர்கள் அந்த மிட்வைஃப்ஸ் அந்த தாதியர்கள் வழங்கப்படுத்தி அவர்களுக்கு அதற்குரிய அறிவூட்டல் செய்வார்கள். அப்படியான அறிவூட்டல் செய்யும்போது தங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளவர்கள் தாங்களாகவே அந்த MOH சூடாக அந்தந்த டெஸ்ட்டுகளை செய்ய கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த மார்பக புற்றுநோய் பற்றியும் அதிகமாக பேசப்படுகின்றது, அது தொடர்பாகவும் உங்களிடம் கேள்வி. மார்பக புற்றுநோயை பற்றி நாங்கள் தனிப்பட்ட முறையிலே ஆரோக்கியம் நிகழ்ச்சியை விரிவாக கலந்துரையாடிக்கிறோம். மார்பக புற்றுநோயை பொறுத்தவரையில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தாய் அவருடைய மூதாதையர்களுக்கு இருக்குமா, அந்த அம்மா அவர்கள் இருந்தால் அந்த பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றது அவர்கள் செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் பிரெஸ்ட்னு சொல்லுவோம், தாங்களே தங்களுடைய மார்புகளை எக்ஸாமின் பண்ணுகின்ற ஒரு முறையை, அது யூடியூப்பில் இருக்குது. எந்த ஒரு இதில் கூகுளில் போய் எங்கேயும் பார்த்துக்கொள்ளலாம். இல்லை உங்களுடைய MOH மிட்வைஃப்ஸில் கூட நீங்கள் அது கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம். இது நீங்களாக செய்து கொள்ள வேணும். அப்படி செல்ஃப் எக்ஸாமினேஷன் மந்தில் ஒரு காவது செய்ய வேணும், ஒரு ஆவது செய்ய வேணும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகமான ஒரு கட்டி மாதிரி இருந்தால் உடனடியாக வைத்திய ஆலோசனை இருக்க வேணும். இதில் 40-45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் மெமோகிராம் அல்லது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்ய வேண்டியிருக்கும். ஏதாவது கட்டிகள் இருந்தால் கட்டிகளில் நாங்கள் இளைய பரிசோதனை செய்வோம். அப்படி செய்து அது கேன்சருக்குரிய இது இருந்தால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இல்லைன்னா பெரும்பாலான மார்பக கட்டிகள் புற்றுநோய் அல்லாதவை. ஆனபடினால பெண்களில் இருக்க வேண்டிய முக்கிய சந்தேகம் என்றால் தங்களுடைய மார்பிலே எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது ஒரு கட்டியை கண்டுபிடித்தால் உடனே இது கேன்சரானோடு அவர்கள் சிலவழி அதை ஒரு பயத்திலேயே அதை ஒன்றிருப்பார்கள். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 90% மார்பக கட்டிகள் சாதாரண கட்டிகள். அதை டெஸ்ட் செய்து அதை பற்றி கிளியர் பண்ணலாம், அல்லது ரிமூவ் பண்ணி விடலாம். ஆனால் அப்படினால மார்பக புற்றுநோயில் வரும். மற்றது மரி பண்ணாமல் இருப்பவர்கள், மரி பண்ணி திருமணமாகியும் குழந்தைகள் இல்லாத பெண்கள், மற்றது அவர்களுடைய அந்த குழந்தை திருமணமானவர்கள் சில பேர் அந்த குழந்தை அதுக்கு கருத்தடை மாத்திரைகள் பாவித்திருந்தால் அவர்களுக்கு கூட இந்த மார்பக புற்றுநோய் வர சந்தர்ப்பம் அதிகம். அவர்கள் கட்டாயமாக தங்களுடைய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த மார்பக புற்றுநோய் இருக்கின்றதா இல்லையா என்பதை செய்வதற்குரிய முக்கியமாக மெமோகிராம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் போன்ற இமேஜிங்கும் செல்ஃப் எக்ஸாமினேஷனும் செய்து கொள்ள வேணும். நன்றி டாக்டர். இந்த பொன்னான நேரத்தில்